வெல்கம் பேக் அவர் ரஞ்சினி லைஃப் ஸ்டைல். என்கிட்ட கொஞ்சம் பால் இருந்துச்சு, அதை வச்சு என்ன செய்யலான்னு பார்த்தப்ப சரி ஓகே பன்னீர் செய்யலான்ட்ருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாலை வந்து நம்ம அடுப்பில் கட் பண்ணி ஊற்றிட்டு பாக்கெட்டை எப்பயும் நம்ம போல் கழுவும்ல அந்த மாதிரி கழுவி ஊற்றிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. என்னோடய பால் வந்து கட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் இதை வந்து இலகிறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா இலகி வந்ததுட்டும் இதை மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும்ல, இதை மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வினிகர் இருக்கும். என்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் இருந்தேன், உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் கூட ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றினோடனே இப்படி லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இப்படி தெரிய ஆரம்பிச்சதும் உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் ஊற்றினேன். வினிகர் ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் இப்படி நல்லா திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு ஏதாவது இருக்குல்ல, அந்த வடிகட்டியதை எடுத்து நான் பன்னீர் சீக்கிரத்துக்குன்னே ஒரு துணி மாதிரி வச்சுருப்பேன். அந்த துணியை எடுத்து அதில் லைட்டாக தண்ணி ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் ஈர துணியை மாதிரி இதில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு அந்த நம்மக்கிட்ட சல்லடை அரிக்கிறது இருக்குது பார்த்திங்களா, பொரிக்கிறதுக்கெலாம் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, அதில் எடுத்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஊற்றிட்டேன் அதுலேயே. அப்புறம் பாருங்கள் இதை மாதிரி அடி பிடிக்காமல் பாத்திரம் வந்திருக்கு. அடி பிடிக்கணும்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை அப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம சீக்கிரம் இது ஆகிறதுக்காண்டி அப்புறம் மொத்தமாக அந்த துணியை நல்லா சுருட்டி இப்படி நல்லா இது பண்ணி வச்சுட்டு மேலே நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்குன்னு வந்து ஒரு கல் மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த கல் வெயிட்டுக்காக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நல்லா வெயிட்டானது இருந்துச்சுன்னா வச்சுக்கிடுங்க. இது இல்லைன்னா வெயிட்டான பாத்திரம் கூட அதில் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு எடுத்தோம்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கு நான் கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிஞ்சும் வரல, உதிர்ந்தும் வரல, எவ்வளோ அழகாக பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் வரும் பன்னீர். நான் இப்படி தான் செய்வேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பாருங்கள் அழகாக சாஃப்டாகவே நல்லா சாஃப்டாகவே நான் காணிக்கிறேன் பாருங்கள். அந்த இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். குழம்புல போட்டாலும் நமக்கு பிஞ்சு வருமோன்னு கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருந்த 1 லிட்டர் பாலில் இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்குது. இவ்வளோ பன்னீர் நமக்கு நல்லா கிடைக்கிறப்ப நீங்கள் ஏன் கடையில் வாங்கணும்? இதே மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி பன்னீர் உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நான் பன்னீர் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.